நேற்று தலைவர் அந்த நிகழ்வில் வந்து சொன்னாப்புல உங்கள் பேரை சொன்ன கேள்விப்பட்டீங்களா? அந்த பார்த்தேன், அந்த வீடியோ நான் பார்த்தேன். அந்த இது சிறப்பாக இருந்துச்சு. பசங்க இன்ஸ்டாகிராமில் அனுப்பிவிட்டாங்க. அது மதச்சார்பை பற்றி என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏன்னா நான் இங்கே கேரளாவில் ரொம்ப தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ என்னன்னா நிறைய சகோதரர்கள் என் கூட வந்த மாதிரி ஒரு பக்கபலமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அமைதியாக இருக்கு. இப்போ லைக் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனையெல்லாம் தனியாக சுற்றி இருந்தேன். நான் இப்போதான் எனக்கு ஓகே, எனக்கு இனிமே ஒர்க் பண்றதுக்கு ஒரு எந்த கவலையும் பெரிய அண்ணன் இருக்கிறாரு. கண்டிப்பா தெரியும். அவர் வந்து அந்த மேடையில வந்து அவங்க தம்பி பேரை சொல்லி அது சொல்றாரு. அவங்க நேரம் பேசினாரு பார்த்தீங்கன்னா அது எல்லாம் வைரலா போயிடுச்சு. எல்லா படம் பார்த்தேன். நீ எந்த கவலையும் படக்கூடாது, இல்லை தைரியமா இருக்குன்னா நீங்க எந்த இப்போ என் நம்பர் இருக்கு, நீங்க ஃபோன் பண்ணுங்க. அங்கே பல லட்சம் சிறுத்தைகள் இருக்காங்க. கண்டிப்பா சிறுத்தைகள் மட்டும் இல்ல, பொதுவாக எல்லாரும் பொதுஜனங்களே பூரா உங்க போட்டு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், தலித்துகள், பெண்கள், சிறு பிள்ளைகள், அம்மா பாருங்க, அம்மா கூட தான் பேசுறாங்க. அதனால வந்து 85 வயசு அந்த தாய்க்கு எனக்கு தெரியும் சொல்ல கூட இல்லை. அம்மாட்ட வந்து நம்ம இங்க வரணும் கூட சொல்லல. திடீர்னு போன் வருது கொடுக்குறோம். எனக்கு தெரியும், வேலை தெரியும், அவர் பாட்டு பாடி இருப்பாரு அப்படின்னு. தாய் வந்து உங்களுக்கு நிறைய தாய் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? நம்ம இருக்கிறாங்க. அதை விட நம்ம அண்ணன் இருக்கிறாரு, எழுச்சி தமிழர். அவர் சொல்லவுமே உண்மையில பயங்கரமா இருந்துச்சு. அதுவே நம்ம கட்சியில இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே இப்ப அதை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வைரலாக்கிடுவாங்க. கண்டிப்பா அந்த வீடியோல நான் பார்த்தேன். என் பேரு சொல்லும் போது நிறைய பேரு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற யாருக்கு செக்குலரிசம் நடத்துறாங்க இந்த காலகட்டத்தில். அதுதான் நம்ம பாட்டி நீங்க வைக்கிறீங்க. கண்டிப்பா சாதி, மதம், இனம், மொழி எதுவுமே இல்லை, அன்புதான் வேணும் அப்படின்ற அந்த கோட்பாட்டோட தொடர்ந்து நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. அது குறிப்பா யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உங்க அன்பு, உங்க நேர்மை நிச்சயமாக வெற்றி பெறும். அதுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எங்களுடைய இளைஞரணி, நான் வந்து இளைஞரணி செயலர், உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ரொம்ப வேடன் அவர்களை வந்து விசிக கட்சியில் வந்து பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. அவருடைய புகழ் மூலமாக இங்கேயும் வந்து வாக்குகள் வந்து வரும் அப்படின்ற மாதிரி. அதனால அதுதான் தம்பி என்ன சொல்றாரு, நான் அவ்வளவுக்கு பாட்டு பாடுவதற்கு காரணமே அண்ணன் திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப சொல்லும் பொழுது அவருக்கு யாரு நெருக்கடி கொடுக்குறா? சங்கி பயில்கள், அது குறிப்பாக RSS. அங்க இருக்கிற ஒரு அம்மா பேர் வந்து சசிகலா என்று எண்ணுகிறேன். ആ വരികൾ അത്ര ശുദ്ധമല്ല. ഞാൻ ഈ കഞ്ചാവ് കേസിന് ശേഷമാണ് ഇങ്ങനെ ഒരു കലാരൂപത്തെ പറ്റി അറിയുന്നത്. அந்த அம்மா என்ன சொல்லுது, கொலை பண்ணணும் வர சொல்லுது, நேரடியாக இதில் இருக்குங்க, உயிரை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. அந்த அம்மா மேல வழக்கு தொடுக்கவில்லை. போன் மூலமாக பேசியிருந்தாரு, வீடியோ கால் மூலமாக. அப்போ வந்து அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனா வேடன் அவர்கள் வந்து வர மறுத்துட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. எங்கள் தலைவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 17. அதை தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடுகிறோம். அதற்கு இவருடைய தலைமையிலேயே எங்களுக்கு ஒரு இசை கச்சேரியே இருக்குது. இன்னும் அவர் வந்து சில திரைப்படத்தில் கூட நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சில இயக்குநர்கள் வந்து அவரை தொடர்பு கொண்டு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது எவ்வளவு உண்மை என்று நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை ஒரு சினிமா ஸ்டாராக கூட மாறலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ விஜய் இருக்கிறாரு. விஜய் வந்து எங்க தலைவரை கூப்பிட்டாரு, புத்த வெளி நிகழ்ச்சி வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று கூப்பிட்டாரா, கூப்பிடலையா? ஆனா எங்க தலைவர் போகல. ஆனா எங்க தலைவர் அவர் நிகழ்ச்சியில நாங்க நடத்தின செக்குலரிசம் இதுல வந்து அவரை கூப்பிடுறாரு. யார? அந்த தம்பியை கூப்பிடுறாரு. அந்த தம்பி வர ரெடியா இருந்தாரு. ആ കല്ലു പെറുക്കി ഞാൻ പാത വിരിച്ചതിൽ വില്ലുവണ്ടി ഏറി പായുമ്പോൾ എന്റെ തലപ്പാവിന് എന്ത് തിളക്കം. ജയ് ഭീം. ஓகே சார், இப்போ அந்த நிகழ்வையுமே வந்து விமர்சனம் பண்ணி நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. வேடன் அவர்களை வந்து விசிக கட்சியில் வந்து பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. அவருடைய புகழ் மூலமாக இங்கேயும் வந்து வாக்குகள் வந்து வரும் அப்படின்ற மாதிரி. அதனாலதான் வேடன் அவர்களை வந்து அவருக்கு பாதுகாப்பு, அவருக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை வந்து கட்சியின் வாக்குகளுக்காக பயன்படுத்துறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து சில பேர் வந்து முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய பார்வையில் என்ன பதில்? அதாவது தம்பி வேடனை வந்து நாங்க வந்து அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆளாக்க நாங்கள் அவரை பார்க்கவில்லை. அவர் வந்து ஈழத்திற்காக குரல் கொடுக்கிறார். அவருடைய பாடல்கள்லாம் வருகிறது. அதே நேரத்தில் தலித்துகளுக்காக குரல் கொடுக்கிறார். விடுதலை சிறுத்தையுடைய கோட்பாடு என்ன? பெண்களுக்காக குரல் கொடுக்கிறார். நீ அவருடைய பாடலை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாலஸ்தீன விடுதலைக்காக பேசுகிறார். ஒரு பாட்டில் வருது. உலக அரசியல் பேசுகிறார். எங்க கட்சியோட கோட்பாடு என்ன? எங்க கட்சியோட ஸ்டார் நீங்க பார்த்தீங்கன்னா 5 முனைகள் இருக்கும். ஒரு முனை வந்து சாதி மதங்களை ஒழிக்க வேண்டும்.
இன்னொரு முனை வந்து 5 முனைக்கு விளக்கம் கொடுக்குறாரு எங்கள் தலைவர். எப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னொன்று பெண்கள் விடுதலை ரொம்ப முக்கியம்ன்றாரு. அதுக்கடுத்து வர்க்க பேதத்தை ஒழிக்க வேண்டும் என்று, பாட்டாளி வர்க்கத்தை வந்து மதிக்க வேண்டும், அவர்களுக்கான வாழ்க்கை தாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அதில் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இது எல்லாமே அவர் பேசுகிறார்ல. அதுதான் தம்பி என்ன சொல்றாரு, நான் அவ்வளவுக்கு பாட்டு பாடுவதற்கு காரணமே அண்ணன் திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்றாருல்ல. அப்போ சொல்லும் பொழுது அவருக்கு யாருக்கு நெருக்கடி கொடுக்குறா? சங்கி பயில்கள், அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ். அவள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நம்ம பொறுப்பு இருக்குல்ல. அங்கே இருக்கிற ஒரு அம்மா பேர் வந்து சசிகலா என்று எண்ணுகிறேன். அந்த அம்மா என்ன சொல்லுது, கொலை பண்ணணும் வர சொல்லுது, நேரடியாக இதில் இருக்குங்க, உயிரை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. அந்த அம்மா மேலே வழக்கு தொடுக்கவில்லை. அது மட்டும் ஒரே முடிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, என்னையை வந்து இவர் விசாரிக்க வேண்டும். அப்போ அவ்வளவு நெருக்கடியில் கொடுக்கும் பொழுது அப்போ அந்த தம்பிக்கு பாதுகாப்பாக இருப்பதான ஒரு மனித நேயம். அது விடுதலை சிறுத்தையில் மட்டுமல்ல, ஜனநாயக சக்தியில் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அதே நான் சொன்னேன். அங்கே நான் போகும் பொழுது நான் கண்ணால் பார்த்தது தலித்து இளைஞர்கள் மட்டுமல்ல. நம்ம ஹோட்டலில் கேட்குறோம்ல, திருச்சூரில் ஹோட்டல் சாப்பிடும்போது எல்லா இளைஞர்களும் அவர் ஆதரிக்கிறார். அவர் பேச கரெக்டு தாங்க, சரியாக தாங்க பாடுறாரு. ரெண்டா வந்து ஆப்போசிட் பார்ட்டி சங்கிப்பல் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் மயக்கிறாருன்றாங்க, இளைஞர்களை மயக்கி விடுகிறார் அப்படின்னு. இன்னொரு குற்றச்சாட்டு, இவர் கஞ்சா குடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நான் கேட்டேன், எனக்கு அந்த பழக்கம் இல்லைனே. ஆனால் யதார்த்தமாக ஒரு தம்பி வந்து இது மாதிரி தாய்லாந்துலேருந்து வந்திருக்கு, பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு சொன்னார். பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்துருச்சு. அப்போ என்னை திட்டமிட்டு வலையில் சிக்க வைப்பதற்காக செய்தார்கள். அது தவறு, நான் இனிமேல் செய்ய மாட்டேன். அவர் பேட்டியை கொடுத்துருக்காரு, அந்த பேட்டி அப்படியே இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தெரியாமல் செய்து விட்டேன், என்னை ஃபாலோ பண்ணுற எந்த இளைஞர்களும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒழுக்கம் சார்ந்து இருக்கிறார், உண்மையாக இருக்கிறார், மக்களை நேசிக்கிறார். நீங்கள் பாருங்கள், அவர் பாடலில் ஒரு சின்ன குழந்தையெல்லாம் வந்து கேண்டிகேப்டுமே இருக்கிறாங்க, அதாவது உடல் பாதிக்கப்பட்ட, பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க. அந்த தம்பி வந்து பாடுறாரு, அந்த தம்பியும் பாடுறாரு. அதனால் ஒரு பெரிய சிறப்பு தான். ஒரு சின்ன வாண்டு அவன் ஒரு பாட்டை பாடுறாப்புல தாங்க வந்தே பாடுறாப்புல. அவர்கிட்ட இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், சிறு குழந்தைகள் மட்டுமல்ல, வயது முதிர்ந்தவர்களும் இது பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் பேசிட்டே இருக்கும்போது யதார்த்தமாக எனக்கு ஃபோன் வந்துருச்சு, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, என்ன ஃபோன் பண்ணலையா அப்படின்னு. அப்போ அண்ணன் பேசிக்கணும் அப்படின்றப்ப, இல்லை அப்புறம் பேசிக்கிறோம், அம்மா தான் பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசுங்க அப்படின்றப்பல நான் ஃபோனை வாங்கி பேசிவிட்டு நான் சொல்கிறேன், நான் வந்து வேடனோட இருக்கிறேன். ஏன் எங்கே இருக்கிறேன், திருச்சூரில் வேடனோட இருக்கிறேன்னா தெரியாதுன்றக்க நான் சொல்கிறேன், யாரும் தெரியும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியுது, 80 வயதுக்கு வயர்ந்து முதிர்ந்தவர், அவருக்கு என்ன சொல்கிறாப்புன்னா, எனக்கு தெரியும் நீங்கள் குடு வேடன்ட்டா அப்படின்னு. இப்போ வேடன்ட்ட எங்கள் அம்மா உரையாடுகிறார்கள். அப்போ வயது முதிர்ந்தவர். இன்னொன்று பார்த்தா எங்கள் கலை இயக்குனர் ராமலிங்கம் இருந்தார்ல, அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஏன்னா நான் தொடர்ந்து நேற்று ஒரு 6-7 மணி நேரம் அவரோடய இருக்கிறோம்ல. அப்போ அந்த ஃபோன் யாருன்னா அவங்க பையன், அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன், அவனும் வேடன்ட்ட பேசுகிறேன். அப்போ ரசிகர்கள் எப்படி உருவாகிறான்னு பாருங்க. உலகமெங்கும் என்பதை விட வயது வித்தியாசம் இல்லாத ஒரு ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதுதான் தம்பிக்கு இருக்கிற பெரிய வரலாற்று சிறப்பு. சார், இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பேரணி நடக்கிறதுக்கு முன்னாடி வேடன் கிட்ட வந்து திருமாவளவன் அவர்கள் ஃபோன் மூலமாக பேசியிருந்தாரு, வீடியோ கால் மூலமாக. அப்போ வந்து அழைப்பு விடுக்கப்பட்டது, ஆனால் வேடன் அவர்கள் வந்து வர மறுத்துட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்களே. அது யாரோ பைத்தியம் சொல்லியிருக்கு, அது வேடன் யாருன்னே தெரியாது, அது சொல்லியிருக்கு. அப்படிலாம் இல்லை, அவர் மேலே வழக்கு இருக்கிறது. ஓகே, வழக்கு இருப்பதனால் அவர் வர முடியவில்லை. ஆனால் நல்லா எழுதி வச்சுக்கிறீங்க, அந்த வழக்கு முடிந்ததும் அவர் நேரே வருகிறார். அதை விட ஒரு முக்கியமான செய்தி நான் இப்பொழுது சொல்லுகிறேன். எங்கள் தலைவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 17. அதை தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடுகிறோம். அதற்கு இவருடைய தலைமையிலேயே எங்களுக்கு ஒரு இசை கச்சேரியே இருக்குது. தமிழ்நாட்டுக்கு முதல் இசை கச்சேரியை அதற்கு அவர் ரெடின்ட்டார், தயாராக ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எந்த பைத்தியம் சொல்லி தெரியல, அப்பெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. ஓகே சார், அதே மாதிரி நிகழ்ச்சியினுடைய பேசும் பொருளாக மாறிய ஒரு விஷயமே வந்து ப்ளூ கோட் தான் வந்து எல்லா இடங்கள்லையுமே அந்த ஒரு ட்ரெஸ் கோடை வந்து பயங்கரமாக வாழ்த்துக்களும் பெற்றுச்சு. சில பேர் அது விமர்சனமும் செய்கிறாங்க. அந்த விமர்சனத்தை நான் முன்வைக்கிறேன், நீங்கள் உங்களுடைய பார்வையில் அதுக்கான பதிலை வந்து கொடுங்க. அதாவது இது வந்து டெம்பரவரியான ஒரு விஷயம் தானே. அம்பேத்கர் அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து சொன்னார், அப்போ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தானே இதை பண்ணணும் அப்படின்னு சில பேர் வந்து குறிப்பிடுறாங்க. முதல்ல அன்னைக்கு அந்த ப்ளூ கோட் போட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றத குறிப்பிடுங்க, அதுக்கப்புறமா இந்த விமர்சனத்துக்கான பதிலை சொல்லுங்க. எங்கள் தலைவர் மேடையிலே சொல்கிறாரு, மேடையிலே பேசுகிறார், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வறுமையில் இருந்தார், அது எல்லாருக்குமே தெரிந்தது. இன்னமும் எங்கள் தலைவர் சொல்லாத ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். அவர் வெளிநாட்டு செல்வதற்கு முன்னால் தனது தாதியிடம் சத்தியம் செய்கிறார், நான் வெளிநாட்டுக்கு சென்றால் எந்த காரணத்திலும் மது அருந்த மாட்டேன், புகை பிடிக்க மாட்டேன் அப்படி சொல்லி தான் போகிறார். அதே மாதிரி வெள்ளைக்காரை மாதிரி அங்கே போய் ஸ்டைல் பண்ணுறார், கோட் ஷூட்லாம் மாட்டார், ஸ்டைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அவங்க மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறார், எல்லாம் வளர்றார். எந்த காரணத்திலும் தவறான செயல்கள் அவர் செய்யவில்லை. அதைத்தான் எங்கள் தலைவர் அரசியல்படுத்துகிறார். இன்றைய இளைஞர்கள்
இளைஞர்கள் மட்டுமல்ல, கட்சியில் இருப்பவர் எல்லாருமே புரட்சி அம்பேத்கராக மாற வேண்டும். மேடைக்கு மேடை எங்கள் தலைவர் சொல்லுவார், நான் தொண்டர்களை நான் தேடி வரவில்லை, நான் தலைவர்களை உருவாக்குகிறேன், தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களை தேடி வருகிறேன். நான் தொண்டர்களை உருவாக்கக்கூடிய தலைவன் அல்ல, நான் தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவன், தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவன் அப்படின்ற மாதிரி மேடையிலே சொல்லியிருக்கிறார். அந்த நோக்கத்தில் தான் வர்றாரு. இதை பற்றி புரட்சி அம்பேத்கர்கிட்ட கேட்குறாங்க என்னங்க அப்படின்னு. புரட்சி அம்பேத்கர் வந்து அந்த காலகட்டத்தில் எங்கள் ஊருக்கு போனாலும் அவர் ஸ்டார் ஹோட்டலில் தங்குவாராம், ஸ்டார் ஹோட்டலில். அப்போ இவங்க போயிருக்கிறாங்க. அப்போ உங்களை மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டிருக்கிறாரு, என்ன சார் உங்கள் மக்களாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து உடுத்துறது கூட உடை இல்லை, நீங்கள் மட்டும் கோட்டு சுட்டோட பயங்கரமாக இருக்கிறீங்க, தங்கியிருக்கு போகிற பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறீங்க அப்படின்னு அம்பேத்கர் சொன்னால் அந்த இதே இருக்குது, ரெக்கார்டே இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, அதாவது எங்கள் மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உடைக்கு வழி இல்லை, ஆனாலும் கூட உடை வந்து இருந்தாதே மற்றவர் மக்கள் மதிப்பார்கள். தீண்டாமை எப்படி உருவாகிறது, இவன் அழுக்காரவன், இவன் வந்து சேரியில் இருக்கிறவன் அப்படின்ற ஒரு காரணத்தால் வருகிறது. ஆகையால் உடை வந்து நீட்டாக இருக்கணும், அதுக்காக நான் கோட்டு சூட்டு மாட்டுறேன். ரெண்டாவது வெளிநாட்டில் படித்தேன், அது ஒரு பாயிண்ட் சொல்கிறார். அதுக்கடுத்து இதுதான் அடுத்த பாயிண்ட் முக்கியமானது. ஏன் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறேன் அப்படின்னா, என்னை பார்க்க வர்றான்ல அவனுக்கு மனசில் தோணணும், நம்ம இது மாதிரி ஒரு ஹோட்டல் கட்டணும், இது மாதிரி நான் வளரணும் அப்படின்னு நான் பிறருக்காகத்தான் சொல்கிறேன், நான் இதெல்லாம் உடுத்துகிறேன் தங்குகிறேன். ஆனால் மகாத்மா காந்தி கோட்டு சூட்டோடு இருந்தவர் தான், ஆனால் அவர் கோமணம் பட்டு கட்டுறாரு, ஆனால் அது பிரச்சனை இல்லை, அவர் யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்க, அது ஒரு அரசியலாக இருக்கும் அப்படின்னு தான் ஒரு படத்தில் கூட வரும். காலாவா ஏதோ கபாலி ஒரு படத்தில் கூட ரஞ்சித் வச்சிருப்பாப்புல, காந்தி வந்து கோட்டு சூட்டு அவுத்ததுக்கு டாக்டர் அம்பேத்கர் புரட்சி அம்பேத்கர் கோட் சூட்டு மாட்டினதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றாரு பார்த்தீங்களா. அது உண்மைதான், அது ஒரு அரசியல். அந்த அரசியலை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அம்பேத்கர் செய்தார், அதை எங்க தலைவர் செய்கிறார். இந்த ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. கோட் சூட்டு மாற்றுவது என்பது அது ஒரு உடை தானே. நீ ஏன் வந்து கஷ்டம், அதில் என்ன சொல்றாரு, மாடு மேய்க்கின்றவன், ஆடு மேய்க்கின்றவன், ரிக்ஷா ஓட்டுகிறவன், அன்றாட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிற தொழிலாளிகள் எல்லாம் இன்று கோட் சூட்டை வந்திருக்கிறது பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்கிறார். அவரு இப்போ 60-65 வயசாயிருச்சு, 63-64 வயசாயிருச்சு. அப்போ அவர் வந்து ஒரு தந்தை ஸ்தானம் தானே. அப்போ இருக்கிற இளைஞர்களை பார்க்கும்போது ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் ஒரு பிள்ளை நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்களே, அது மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறதே அவர் பாராட்டி மகிழ்கிறார். அது ஒரு சிறப்பு தானே. அதோடு சேர்ந்து அதையும் சொல்லுகிறார். எங்கள் தலைவர் என்ன சொல்லுவார்னா, அரசியல் படுத்தி நடந்தேற வேண்டும், அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்திட வேண்டும் என்று சொல்லுவார். அதை வந்து அவர் செயல்பாட்டாக கொண்டு வருகிறார். ஓகே சார், இப்போ இறுதியா ஒரு கேள்வி. அதாவது சீமான் அவர்களும் வந்து வேடன் அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது இங்க தமிழகத்துல வந்து குரல் கொடுத்திருந்தாரு. அவருமே வந்து நான் என்ன பேசுறேனோ அதை அவர் பாடலா பாடுறாருன்றத சொல்லியிருந்தாரு. நேற்றைக்கு மேடையிலுமே திருமாவளவன் அவர்கள் வேடன் சொன்னதாக வந்து அவர் வந்து மேடையில் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல யாரை வந்து வேடன் பாடுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க. இந்த கம்பேரிசனை எப்படி பார்க்குறது? அதில் கம்பேரிட் பண்ணுறதுக்கெல்லாம் எந்த விஷயமே இல்லை, சரிங்களா. அந்த தம்பியே வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு சீமான் பேச்சு எனக்கு பிடிக்கும், நான் சீமான் பேச்செல்லாம் கேட்பேன், நேரடியாக அவரே சொன்னது. சீமானை எதிர்த்து எங்கள் தலைவர் சொல்லுவது அரசியல் கருத்தையும் சொல்றாரு. அங்கே மேடையில் சொல்லும்போது சில கருத்துக்கள் சொல்லுவது ஒரு தம்பியை அரசியல்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஏன்னா தமிழ் தேசியம் என்ற கோட்பாடுன்னு அவர் களமாடுகிறார். அவர் ஏன் மேடையிலே வந்து சீமான் பேசியிருக்கிறாருங்க, இளஞ்சேர்த்தி எழுச்சி பாசி நடத்திய ஜூம் மேடை. அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, தமிழ் தேசியத்தை நான் மேதகு அவரிடமிருந்தும் எழுச்சி தமிழிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன், படித்தேன் அப்படி சொல்லி ரெக்கார்டு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறோம்னு தேவையில்லை. அவர் வந்து இவரை வந்து பாராட்டுகிறார், இவருடைய பேச்சை ரசிக்கிறார். வேடன் அவர்கள் சீமானவர்களுமே பாராட்டு. ஆமாம், அவருடைய பாட்டை நான் பேச்செல்லாம் ரசிப்பேன், நான் பார்த்துருக்கிறேன், தொடர்ந்து நான் இது பண்ணி கொண்டிருக்கிறேன். அதனால் எந்த பிரச்சனைகள்லாம் இதில் கம்பேர் பண்ண தேவையே இல்லை. இருவருக்கும் நல்ல உறவு இருக்குது. இப்போ எங்களுக்கும் அவருக்கும் வந்து கருத்தியல் ரீதியான உறவு தானே. என் தம்பி வந்து சங்கி பயிலுக்கு பக்கிட்டு போயிடக்கூடாது, சங்கி பயில கருத்துக்களை களமாடுகிறார், அதெல்லாம் இப்போ தெரிய வருகிறது. இப்போ நிகழ்காலத்தை நீங்கள் பாருங்கள், நான் வெறுப்புலாம் பேசுகிறேன். முன்னாடி இருந்த சீமான் வேறு, இப்போ இருக்கிற நீ சீமானை பாருங்கள், எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து இயக்குவதை போல் இருக்கிறது. அவர் பேசுகிற கருத்துக்கள், கோட்பாடுகள், கொள்கைகள். இப்போ பனைமரத்தில் போய் அவன் வந்து ஏற்கனவே ஒடுக்கப்பட்டவன். நீங்கள் வந்து நல்லா கேட்டுக்க, தமிழர்கள் மத்தியில் தொட்டாதான் தீட்டு, ஆனால் அதை விட மோசம் ஒன்று இருந்திருக்கு, பார்த்தாலே தீட்டு. அப்படிலாம் ஆரம்ப காலத்தில் வைத்திருந்திருக்கிறார்கள். பெண்கள் மார்பு அணியக்கூடாது அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்திருக்குது, அது குறிப்பாக நாடார பெண்களுக்கெல்லாம், சரிங்களா. அப்படிப்பட்டவர்களாம் நீ காமராஜர் வரவுக்கு பிறகு படித்து எங்கேயே பெரிய பெரிய கலெக்டர் ஆகிட்டாங்க, நல்ல ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. ஏன் அந்த தோழர்களை போய் நீ வந்து பனைமரம் ஏற விடுற? இது சங்கி புத்தி இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க. உங்களுக்கு போதையே கூடாது. கல் என்பது என்ன? அது ஒரு போதை தானே. அதைத்தான் எங்கள் தலைவர் சொல்கிறார். நேரடியாக அவரை பேரை சொல்லலை, அந்த சித்தாந்தம் தவறுன்ற. இப்போ நீங்கள் தவறு தான் சொல்லுங்கள், நம்ம விவாதிப்போம். நான் அவர்கிட்ட நேரடியாக சொல்லுகிறேன். இப்போ நாங்கள் பேசுகிற சித்தாந்தத்தில் ஏன் அந்த வேலை படிக்க சொல்லுங்கள். நல்லா பாருங்களேன், அவர் பனை மரத்தில் ஏறுறாரு. எங்கள் தலைவர் நேற்று
அது என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம்ன்ற அந்த வாகன ஊர்தி மேலே ஏறுறாரு. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன அர்த்தம்? இளைஞர்களுக்கு தானே தேவை, படிப்பு தாங்க தேவை. இப்போ நீ ஒரு பெண்மகளாக இருக்கிறீங்க, இவ்வளோ விவரமாக கேள்வி கேட்குறீங்க, இப்போ தான் காலேஜ் முடிச்சுக்கிறீங்க, எப்படி கேட்குறீங்க? அந்த படிப்பு நானும் இருக்கனாலும் கேட்க முடியுது, அரசியல் தெரிஞ்சாலும் கேட்க முடியுது. பனை மரத்தில் போய் யாராச்சும் ஏறிக்கிறதா கேட்க முடியுமா? அது தவறு இல்லை. ஆனால் நான் அதுக்காக வந்து அந்த இதை வந்து நான் தவறுன்னு சொல்லலை, அது வந்து தப்பு அப்படிலாம் சொல்லலை. அதுக்கு நீங்கள் போராடுங்க, வேற போராட்ட வடிவத்தை கொண்டு வாருங்க. அதை விட்டு நீங்கள் பனை மரத்தில் ஏறும் பொழுது அப்புறம் உங்களை பார்க்குற இளைஞர் அங்கே தானே ஏறிக்கிட்டு இருப்பேன். அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். மொத்தத்தில் நாங்கள் போதை எதிர்க்கிறோம். எங்கள் தலைவர் நேற்று கூட மேடையில் சொன்னார். என்ன சொன்னார்னா, மது ஒழிப்பு என்பது இந்தியாவின் தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும், எல்லா மாநிலத்தையும் ஒழிக்க வேண்டும். காந்தி பிறந்த பூமி, காந்தியோட கருத்துக்களை உள்வாங்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து டாக்டர் ஹெட்கவர், கோல்வார்க்கர், சவார்கரை பற்றி பேசுகிறார்கள். அவங்களாம் மதுக்கு எதிர்ப்பாக தான் இருந்தார்கள். புரட்சி அம்பேத்கர் வாழ்நாளில் மது குடித்ததே இல்லை, அவரும் எதிர்ப்பாக இருந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே எழுதுகிறார், இன்னும் 5 ஆண்டுகளில் நீங்கள் பூரண மது விலக்கை உருவாக்க வேண்டும் என்று. அவ்வளவு சொல்லும்போது ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டுகிறார்கள்? அதுதான் தலைவர் சொல்றாரு. ஆக மொத்தம் நாங்கள் மதுவை எதிர்க்கிறோம், அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் தம்பி வேடனுக்கு கூட நாங்கள் அறிவுரை சொல்லிட்டு தான் வந்தோம். தம்பி வேடன், நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், நீ நல்ல தம்பியாக இருக்கிறீங்க, கருத்து ரீதியாக இருக்கீங்க, உங்களை எப்படி இந்த கஞ்சா கொடுத்து மடக்கினாங்களோ அதுமாதிரி பல சூழ்ச்சிகளை உங்களுக்கு செய்வார்கள், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு. நானே அவருக்கு அழைப்பு விட்டுருக்கேன், அந்த வீடியோ நீ பார்த்தாலே தெரியும். நீங்கள் கேஸ் முடிஞ்சதுமே நேராக சென்னைக்கு வந்துருங்க, சென்னையிலேருந்து இயங்க. அவர் நிறைய வந்து அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நிறைய கிடைக்கும் போகிறது தொடர்ந்து. பிறந்த நாளுக்கு முன்னிட்டு அவருடைய கேஸ் எல்லாம் முடிஞ்சு இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாப்ல. இல்ல அதுக்கு முன்னாடியே கேஸ் முடிஞ்சாலும் வருவதாக உறுதியளித்திருக்கிறார் தலைவரை சந்திக்க. ஆனா வந்து சிறப்பு தான். நாங்க வந்து அவர் வந்து அரசியலா பார்க்கலங்க. அந்த தம்பியை வந்து நீ அரசியலுக்கு வாப்பா தம்பி நாங்க கூப்பிடல. நான் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக, நீங்க ஒரு நல்ல ஒரு இன்னமும் அவர் வந்து சில திரைப்படத்தில் கூட நடிப்பதற்கான வாய்ப்பில் இருப்பதாக செய்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சில இயக்குநர்கள் வந்து அவரை தொடர்பு கொண்டு கதை சொல்லி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது எவ்வளவு உண்மை என்று நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை ஒரு சினிமா ஸ்டாராக கூட மாறலாம். நல்லா யோசித்து பாருங்க. இப்போ விஜய் இருக்கிறாரு, விஜய் வந்து எங்க தலைவரை கூப்பிட்டாரு, புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று கூப்பிட்டாரா கூப்பிடலையா? ஆனா எங்க தலைவர் போகல. ஆனா எங்க தலைவர் அவர் நிகழ்ச்சியில நாங்க நடத்தின செக்குலரிசம் இதுல வந்து அவரை கூப்பிடுறாரு. யார? அந்த தம்பியை கூப்பிடுறாரு. அந்த தம்பியை வர ரெடியா இருந்தாரு வேடன். ஆனா வர முடியாத ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த தம்பி வந்து இன்னமும் சொல்ல போனா அவருடைய இது வந்து எல்லாமே சக்சஸ், வெற்றி பெற்று இருக்குது. அவருடைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாமே மாபெரும் வெற்றி அப்படின்னு ஒரு ரெக்கார்டு கிடைத்திருக்கிறது. இன்னமும் மம்புட்டி, மோகன்லால், அங்கே இருக்கிற நடிகைகள் வரும்பொழுது வருகின்ற கூட்டத்தை விட இவருக்கு அதிகமான கூட்டம் வருதான். அதுதான் எல்லாரும் பயப்படுறாங்க. கம்யூனிஸ்டும் பயப்படுறாங்க, அங்கே காங்கிரஸும் பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறதாக தானே இப்போதான் ஆதரவு. இப்போ வழக்கு போட்டது யாரு? சாதாரண ஒரு கேஸ் தான். ஆனால் நீ வழக்கை பெருசாக போட்டு வெளியே போக முடியாது செஞ்சுட்டாங்களா? அது நீ சொன்னீங்களே புலிப்பல்லுன்றாங்களே, புலிப்பல்லாம் வந்து அவரு போய் புலி வேட்டையாடுறாரு, யாரோ ஒரு நண்பர் கொடுத்துருக்குறாங்க, அது வாங்கின ரெக்கார்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க. அதான் வந்து அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். அவர் போலீஸு தூக்கி கொண்டு போகிறாங்க, அது போட்டாருங்க. ஆனால் அந்த போலீஸ் தெரியாது, இன்னும் 2 நாள் அவர் வெளியிட போகிறோம், வெளியிட்டு நம்மளே பாதுகாப்புக்கு போய் இருப்போம்னு தெரியல. இப்போ பாதுகாப்பே கிடக்குறாங்க. இப்போ நாங்கள் போனோம்ல ஃபுல் பாதுகாப்பில் தான் இருக்கிறாப்புல. ஆனால் அந்த தருணத்துக்கு வந்து நான் கேரளா அரசாங்கத்தை சொல்கிறேன், நெறியாளர் கூட சொல்கிறாப்புல கம்யூனிஸ்ட் தானே பாதுகாப்பாக இருக்கும் என்று. ஆனால் பாதுகாப்பு அவ்வளோ சிறப்பாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதை இந்த தருணத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த தம்பிக்கு வந்து தனியாக வந்து ஒரு பாதுகாப்பு போடலாம்ல. யாராருக்கும் போடுறாங்கல்ல பாதுகாப்பு, அது கம்யூனிஸ்ட் தானே போடணும்ல. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தானே அவர் பாடுறாரு. அது கம்யூனிஸ்ட்காரங்களாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த தம்பி வந்து வளர்ந்து வர்றதை வந்து அவ்வளோ விரும்பலையா. நான் கேட்ட செய்தி, அவரே சொன்ன செய்தின்னு நினைக்காதே, நமக்கு மற்றவங்க சொல்லுவாங்களே. அதே மாதிரி பிஜேபி நேருக்கு நேரம் எதுக்குறாங்க. காங்கிரஸும் வந்து அவ்வளோ விருப்பம் இல்லையா. ஏன்னா ஒரு தனி மனிதன் வளர்ந்து பயங்கரமாக வர்றாப்புல அப்படின்ற மாதிரி. ஆனால் கூட அது தவறு. அவர் புரட்சிகரமான கருத்துக்களை தானே விதைக்கிறாரு. கம்யூனிஸ்ட் அவர்னா கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னாரோ, புரட்சி அம்பேத்கர் என்ன சொன்னாரோ, இன்னமும் வந்து நாராயண குரு அவங்க இதில் வந்து பெரிய ஆள் கேரளாவில், நாராயண குரு, ஐயங்காலை கேள்விப்பட்டிருப்பீங்க பேர்லாம். இவங்க பெரிய புரட்சியாளர்கள். அந்த புரட்சியாளர் கோட்பாடுகளை உள்வாங்கி ஸ்டேஜ்லேயே பாடுறாரு. சின்ன சின்ன வாண்டுகள்லாம் அந்த ஐயங்காலை பாட்டை பாடுறாங்க, அம்பேத்கர் பாட்டை பாடுறாங்க. அப்போ அது சிறப்பு தானே. அப்போ ஒரு புரட்சியாளர். அதே நாங்களே அவருக்கு நான் பாராட்டி சொன்னேன், நீ ஒரு புரட்சி பாடகர் தம்பி அப்படின்னு. அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் அவருக்கு பக்கபலமாக இருக்கும். எழுச்சி தமிழர் பக்கபலமாக இருப்பார். நீ கேட்ட கேள்விக்கு வர்றேன். அவரை வச்சு நாங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு காரணம் இல்லை, அவருக்கு பாதுகாப்பாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் என்பதை தான் இந்த தருணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஓகே சார், வேடன் அவர்களுடைய சந்திப்பு மற்றும் திருச்சியில் நடந்த அந்த பேரணி குறித்தும் பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.